gotta get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. Finding life along the way, melodies we haven't played. No, I don't want no rest. Echoing around these walls, fighting to create a song. I don't wanna miss a beat. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. And we'll grow in number, fueled by them to see the horizon, turn us to thousands. And we'll grow in number, fueled by them to see the horizon, turn us to thousands. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. Open eye, feel the waves cut through me, hypnotized by the sounds I'm breathing in. Hold tight, chemicals collide. Hold tight, hold tight, hold tight.
your superhero. It's the first time of today. To dream, believe. You are the strength, you're all I need. Oh, gonna give it a shot. Only one of me to shield you all from the enemy. You're a superhero. திருமணம் என்னும் நியமனத்தை ஏற்படுத்தினவரே, இந்த நல்ல பகல் வேளையில எங்களால் பிள்ளைகள் பிறகு ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையோடு நாங்கள் வாழுவோம் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற திருக்குடும்பமாக அந்த பிள்ளைகள் வாழ்வதற்கு உதவி செய்யும். இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னத்தை நாங்கள் உணரவும். எழுந்து ஏழி ஆதிமன் உண்டான எழுந்து திருமண வாழ்க்கையை குறித்து சொல்வதை கேட்டு படிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆண் பெண்மாக படைத்தார். இருவரும் ஒரே மாசமாயிருப்பார். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாசமாயிருக்கிறார். இப்படி இருக்க கடவுள் நினைப்பதை மனிதன் பிரிக்காதிருப்பானார். ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் யோசனைக்கு செய்யாமல் கருத்தோடு ஜெபத்தோடு திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவி ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழரையும் உதவி ஆதரவு அளிக்கும் கடவுளாமை படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட
எதுவுமே திருமணம் ஏற்படுகிறது ஆகிய இருவரும் இந்த புதிய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார். ஆகையால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படி இந்திய நாட்டின் சட்டப்படி இருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது நியாயமான முறையில் தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. மணமக்களை தவிர மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடமையின் முன்னிலையை உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். யாரும் மணமக்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை ஜெபம் செய்வோம். சர்வவல்லமையின் மிகுந்த இரக்கத்தில் ஆனால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் கொள்ளப்படும். இவர்கள் கொடுக்கப் போகும் வாக்குறுதியை உண்மையான பாதுகாக்கும். உம்முடைய பேரவை இவர்களில் பின்பற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெனிஃபர் எலிசபெத்தை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து மனப்படுத்தி காப்பார். நீங்கள் இருவரும் உயிரோடு பிறந்தோம் பாராமல் இவருக்கு கணவனாக இருப்பாயா? திருமணம் செய்ய எங்கள் நாட்டை எங்கள் பிள்ளையை கொடுக்கிறார்.
அது மாத்திரமல்ல இந்த ஆராதனை
வரவேற்று ஆராதனைக்கு எழுச்சியாக ஆராதனை உட்கார்ந்தீங்க ரசிகர்கள் பேர் குறிப்பாக மனமுட்டு பார்க்குறேன் எல்லாரும் 6 மணி வரைக்கும் இருக்கணும். செய்தி நாங்கள் செய்தி கொடுத்துருக்கேன் தெரியல செய்தி முடிஞ்சவங்க ஜபம் முடிஞ்சு ஆசீர்வாதம் சொல்றதெல்லாம் மணிக்கு மணி 1:30 ஒரு காலத்தில் 12 மணிக்கு முன்னாடி தூரத்தை முடிச்சுக்கலாம். உச்சி வெளியே சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட தான் மக்களே வராது. நல்லது யாரையும் கடைசி வரைக்கும் அவனுடைய செய்தி கேட்டு மனுஷன் சொல்ல வேண்டும். கொடுக்கப்படுகிற செய்தி நம்ம மாற்றம் சொல்லக்கூடாது. குடும்பம் இருக்கிறவங்களுக்கும் குடும்பம் ஆரம்பங்களுக்கும் பிரயோஜனம் சரிங்களா? ஆகவே போகிறவங்க இல்லையா ஒரு இடத்துல இருந்து நீங்கள் உடனே சொல்லிக்கிறேன் அமைதியாக அமைதியாக இங்கிருந்து எவ்வளோ பாடம் ஆராதனை பொது நம்முடைய சமூகங்களை அவர்கிட்ட பிரதி வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கையை பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவாராக. இந்த ஆராதனையில் பங்குவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பு மட்டுமல்ல, இந்த நாளில் தன்னுடைய செய்தியை அனுமானத்திற்கு ஆசீர்வாதமாக கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு. இதே போல என்னை அழைத்து பயன்படுத்துகிற என்னுடைய செய்கிற குருவானவர் செய்கிற தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஒரே ஒரு வசனத்தை உங்கள்கிட்ட சொல்லி திருமணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் அதனுடைய முக்கியத்துவத்தை உங்களிடத்தில் சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேறுபுறத்தில் இவரை பெறுவோம். நான் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். இவரைய 13 4வது வசனம். விவாதம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் இருப்பதாக. விவாதம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் இருப்பதாக. அப்படின்னா என்ன என்று பாருங்க. நெய்வர் கவியும் தன்மையான இடத்துல தன்னுடைய ஆலயத்தில் தம்பதிகளாக கணவர் மனைவியாக நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அனுபவம் மூலமாக கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், விவாதம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாய் இருக்க வேண்டும். கனம்னா என்ன? வெயிட் சொல்லுவா. கனம்னா என்ன சொல்லலாம்? கனத்திற்கு உரியது அப்படின்னா மதிப்பு வாய்ந்தது. என்னது? மதிப்பு வாய்ந்தது. 2 நாளைக்கு நடந்தது எனக்கு நான் திருநெல்வேலிக்கு டிராவல் பண்ணேன். எங்களுக்கு சின்னாடு ஒரு வேலை அதை முடிச்சுட்டு நான் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நான் புறப்பட்டு நான் திருநெல்வேலிக்கு வந்து வந்தேன். 6 சீட்டு இருக்கு. அதில் 5 பேர் பேசிக்கொண்டே இருந்தார்கள். எதை குறித்து அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். திருமண வாழ்க்கையை குறித்து என்ன பேசினார்கள்? நிறைய பேசினாங்க. திருச்சி வர வரைக்கும் 10 மணிக்கு திருச்சி வருது. திருச்சி வர வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுல 2 பேர் ஒரு கப்பல் சொன்னா அந்த சகோதரி அவள் எங்க போறாங்க சொன்னா குழந்தை பெறுகிறார்கள்.
திருமணத்தை குறித்து பேசுறாங்க சொல்லிட்டு என் காதை அப்படி வந்தோம் பேசினா திருமணத்துல எதிர்மறையான எண்ணங்களையே பேசிக் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க யாரு பேசுனா பெண்ணை பெற்றவர்கள். அவங்க யாரு? பெண்ணை பெற்றவர்கள். என் மகள் அவங்க மாப்பிள்ள ரெண்டு பேரையும் என்ன சொல்றாங்க? முறை கூறி கொண்டே வந்தாங்க. பக்கத்துல அவரு அந்த கர்ப்பிணி பெண்ணை அழைத்து கொண்டு சென்றவர் அமைதியா திருத்திக் கொண்டே இருந்தார்கள். நான் திருத்திக் கொண்டே இருந்தேன். இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, திருமணம் அப்படிங்கிறத வெளியில நாம போய் செய்யக்கூடாது. நம்மை குறித்தோ நம்மை சார்ந்து இருக்கின்ற கணவன் மனைவியை குறித்தோ நாம் என்ன செய்யக்கூடாது? வெளியில போய் நாம் அர்த்தமற்ற வார்த்தைகளோடு பேச நாம் என்ன செய்யக்கூடாது? கூடாது. ஏன் இந்த திருமணம் கனம் உள்ளது? ஏன் இந்த திருமணம் போற்றுதற்குரியது? ஏன் இந்த திருமணம் ஒரு நல்ல ஒரு போற்றப்படக்கூடியது அப்படின்னு சொன்னா, உங்க திருமணம் ஏன் போற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, 3 வார்த்தைகள் உங்களுக்காக நான் ஆயுதமாக இருக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இது தேவன் உருவாக்கியது. இது என்ன? மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல. நான் நினைச்சேன், அருமையான சகோதரி சோபியா போன் பண்ணி ஐயா தெரிவிப்பதற்கு திருமணம் என்று சொன்னாங்க. அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஐயா மகளுக்கு தேராத வாய்ப்பில் என்ன செய்யணும், வேலை நீங்க என்ன செய்ய, எப்படியாவது நீங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல தெரியுமாங்க, வேலை பார்க்கல. என்ன செஞ்சாங்க, இங்க வந்துட்டாங்க. நான் அதனால தான் யோசித்தேன், ஒருவேளை அந்த மருத்துவமனையில் பணி செய்திருந்தா இந்த திருமண வாய்ப்பு என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்காரு. அப்படி நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருமணத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஆதியாகமத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆதாமுக்கு என்ன செய்கிறார், நித்திரையை வரவழைக்கிறார். ஆண்டவர் யோசிக்கிறார், ஐயோ ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லையே, அவங்கிட்ட பறவைகள் இருக்கிறது, அவங்கிட்ட மிருகங்கள் இருக்கிறது, ஆண்டவர் படையலாகி படைப்புடன் சென்றது இருந்தது. ஆளுகை செய் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, அவனுக்கு என்ன ஒரு துணை இல்லை, ஏற்ற துணை இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேவன் என்ன செய்தார், அவனுக்கு என்ன செய்கிறார், ஒரு மனைவியை துணையை ஏவாளை என்ன செய்தார், உருவாக்கினார். ஏவாளை என்ன செய்தார், உருவாக்கினார். பிரபி ஜெனிஃபர், நீங்கள் 2 பேரும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உங்க திருமணம் கனம் உள்ளது. உங்க திருமணம் ரொம்ப ரெஸ்பெக்டானது. ஏன் அப்படின்னு சொன்னா, கடவுள் தேவன் உங்கள் திருமணத்தை எடுத்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். 2வது, உங்க திருமணம் போற்றுதலுக்குரியது, உங்க திருமணம் பக்திக்கு உரியது, உங்க திருமணம் மேன்மைக்கு உரியது அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வழக்கமாக நாம வாசிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆனாலும் திருமண இல்லத்திலே ஆண்டவர் இயேசுவானவருடைய பிரசன்னம். உங்கள் திருமணம் போற்றுவதற்குரியது, தேவன் இதை உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இதில் பங்கு கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இதில் பங்கு கொண்டு இருக்கிறார். நம்புறீங்களா? கண்டிப்பா செய்யணும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம். ஆண்டவர் 3வது நபராக எங்களோடு கூட இருக்கிறார். அதனால்தான் 3 நூல்கள் சீக்கிரமாய் அறந்து போகாது என்று சொல்லி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முப்பதியும் சீக்கிரமாய் அறந்து போகாது. உங்கள் இருவருக்கும் நடுவிலே ஆண்டவர் இயேசுவானவர் இந்த திருமணத்திலே இருக்கின்றார். இந்த திருமணத்திலே இருக்கின்றார். இந்த திருமணத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், சாட்சியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை தேவனுடைய
the only one. No one likes being lied to. You made this mess and left me with the pieces. Now I wanna burn all the bridges between us. I can't focus, I can't forget. I've been thinking too much lately. I just need to clear my head. I just need to clear my head. I've been stuck on your memory, but it's not like I need it. And we may have some history, but we don't have to repeat it. You made this mess and left me with the pieces. Now I'm gonna burn all the bridges between us. I can't focus, I can't forget. I've been thinking too much lately. I just need to clear my head. 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 I just need to. I just need to clear my head. I just need to. I just need to clear my head. I just need to. I just need to clear my head. I just need to. I just need to clear my head. I can't focus, I can't forget. I've been thinking too much lately. I just need to clear my head. Oh, clear my head. I just need to clear my head. I just need to clear my head. Just like the street lights lit this town, like a fire in a blaze, gotta burn it down. Can't be afraid to leave this out. We got this far, don't know how. I see danger in us. They know we'll burn down the night. Coming just like the sunrise. You know that we gonna let it out tonight. We gonna let it out tonight. We gonna let it out just like the sunrise. We gonna let it out.
rain crashing down all around this empty town. I'm searching for the lost and found, but you don't care, you're unaware. Keep moving like the scars aren't even there. It's in the air like a blazing flare. Don't stare 'cause the flames will burn us. I thought you were the one for me. That's why I gave you everything. Held you close by the stormy seas. Oh, you meant the world to me. I used to kiss your head when you cried for me. Hold your hand while the pain was over. Keep you warm by the roaring sea. You meant the world to me. Oh, you meant the world to me. Oh, you meant the world to me. My darling dear, you're never here. When I'm in pain, you hide and disappear. Like shadows in the atmosphere, charting the stratosphere. Yeah. I prayed for you and kept you near, in hopes you'd chase away my fears. I'm on my own, you made it so, and now I'm chasing nightmares too. I used to run with you through the great big leaves, laugh at you when you laugh at me. Hope for us because I believe the home was just you and me. I thought you were the one for me. That's why I gave you everything. Held you close by the stormy seas. Oh, you meant the world to me. Oh, you meant the world to me. Oh, you meant the world to me. Oh, I'm gonna do this on my own. No point in blaming you, you did not know. Oh, I thought you were the